தம்பி என்ன என்ன வாங்க நீங்க பார்க்க வேணாம். சார் அங்க வாங்க அங்க இருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஓரமா விடுங்க. அப்படியே ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே எல்லாரும் குரூப்பா வந்து அப்படியே நில்லு எல்லாம் எடுத்துங்க. அப்படியே குண்டான வண்டி எடுத்துவீங்க. குண்டா வண்டி எடுத்து குண்டா இன்று உலக முட்டைகள் தினம். இந்த தமிழ்நாடு கோழி பணியாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு 10,000 முட்டைகளை, சத்தான முட்டைகளை இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. முட்டை ஒரு கலப்படம் இல்லாத ஒரு சத்தான உணவு. அதனால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தினம் 2 முதல் 4 முட்டைகள் வரை எடுத்துக்கொள்ளலாம். வாரம் ஒன்றுக்கு 2 கோடி முட்டை குழந்தைகளுக்கு மட்டும் சத்துணவாக தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் இன்று 10,000 முட்டை வேக வைத்து அனைவருக்கும் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு கோழி பணியாளர்கள் சங்கம். இந்த புரட்டாசியில் எப்படின்னா முட்டை விற்பனை எப்படி இருந்தது? இப்போ புரட்டாசி முடிய போகுது, எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இப்போ புரட்டாசியில் வழக்கமாக இருக்கிறத விட நன்றாகவே இருந்தது. இப்போ புரட்டாசி முடிய போகுது, தீபாவளி பொங்கல்லாம் மற்ற ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. ஏற்றுமதி நன்றாக உள்ளது. ஆகவே முட்டை விலை உயரும் நிலையில் இருக்கின்றது. நேற்று இபிஎஸ் வந்துருந்தாருங்களாங்க, நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து பேசியிருக்கீங்க, ஏதாவது தகவல் சொன்னாங்களா? அதுக்கு ஏதாவது நீங்கள்? நாங்கள் தமிழ்நாடு கோழி பணியாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம். அது இந்த ஜிஎஸ்டி கேக் ஐட்டங்களுக்கு விதிக்கப்படுகின்ற 5% ஜிஎஸ்டியை நீக்கி கொடுக்குமாறும், காவிரியில் இருக்கின்ற உபரி நீரை மின் மோட்டார் மூலமாக பனமரத்துப்பட்டி ஏரிக்கு ஏற்றி அதை திருமணி முத்தாறு ஆற்றில் வரை கொண்டு சென்றால் பல லட்சம் விவசாயிகள் அதனால் பயனடைவார்கள். விளைவிக்கின்ற பொருள் கோழிப்பண்ணைக்கு அது பயன்படுத்தப்படும். அதனால் விவசாயியும் நன்றாக இருப்பார்கள், கோழிப்பண்ணையும் நன்றாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்தோம். அவரிடம் அதை கொடுத்துள்ளோம். நன்றி.